தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் பெற்றவராகிய கடவுளே, இந்த நேரத்திலும் எங்கள் யாவரையும் உடைய திரு சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதன்படி எங்களுடைய வாழ்வை முன்னெடுக்க நீர் எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்பவர்களாக மாத்திரம் நாங்கள் நின்று போகாமல் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடைப்பிடிப்பதற்கு ஏதுவான உந்துதலோடு கடந்து செல்லக்கூடியதான ஆற்றலை நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்தும். தந்தை, மைந்தர், தூய ஆவியார் என்கின்ற மூவொரு கடவுளின் திருநாமத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆமீன். அன்பிற்குரியோரே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், தோத்திரங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தர் கொடுத்த இந்த அளவற்ற நன்மைக்காக இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய குருசேகரத்தின் தலைவரும் ஆயருமான அருள்பணி ஜோனத்தன் லெக்லர் ஆயர் அவர்களுக்கும், இந்த திருச்சபையினுடைய ஊழியராய் பணி செய்து கொண்டிருக்கின்ற அருமையான திரு ஹாரிசன் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், குடும்பங்களுக்கும், குருசேகர குழுவினர் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன். நான் சார்ந்திருக்கிற சிஎஸ்ஐ யோவான் ஆலயம் பட்டாபிரம் சார்லஸ் நகர் யூனிட் சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதல்களையும் நான் உரித்தாக்குகின்றேன். இது ஒரு அன்பிளான்டு ஒரு இன்விடேஷன். நேற்றைக்கு தான் ஐயா சொன்னார், நாளைக்கு நீ தான் மெசேஜ்னு. நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். பரவாயில்ல, இன்றைக்கி காங்கிரிகேஷனாக நம்ம உட்கார போகிறோன்ட்டு. ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லை. எனவே ஆண்டவர் இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தினதற்காகவும், அந்த வாய்ப்பு பழஞ்சூர் திருச்சபையிலே எனக்கு கொடுக்கப்பட்டதற்காகவும் நான் கடவுளுக்கு உண்மையாகவே நன்றி படைக்கின்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் மூவொரு கடவுள், மூவொருமை, திரித்துவம், த டிவைன் கம்யூனியன் ஆஃப் லவ். அன்பின் இணைப்புக்கான அன்பின் தெய்வீக கூட்டுறவு. இல்லை, ரொம்ப கடினமாக இருக்கா டாபிக் புரிச்சுக்கிறதுக்கு? நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு பெரிய தலைப்பு கொடுத்தாங்கன்னா முழு தலைப்பெல்லாம் நம்மளால சுமக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அது கடினம். அதை என்ன பண்ணுவோம், அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை, அம்மாங்களோ ஐயாங்களோ யாராவது இருக்காங்கன்னா, இன்னைக்கு என்ன பேசினாங்க, இன்னைக்கு என்ன கருத்து சொன்னாங்க, என்ன அருளுரை ஆற்றினார்கள் என்று பிள்ளைகளிடத்தில் நாம் கேட்போமானால், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் அழகாக தீவிரமாலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதுலேருந்து அவங்க என்ன கவனித்தார்களோ, எந்த வார்த்தை அவர்களுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருந்ததோ அதை மாத்திரம் சொல்லுவார்கள். அப்படி இந்த தெரித்துவம் அல்லது இந்த மூவொருமை, இந்த தன்மை என்று நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு கான்செப்ட் என்னதுதான்? ட்ரினிட்டி, திரித்துவம், மூவொருமை என்று நாம் அழைப்போம். ஆனால் திரித்துவத்தை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படவில்லை. இந்த திரித்துவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூட்டுறவு, அதை தான் சிந்திக்க இருக்கின்றோம். அதுதான் இன்னைக்கான தலைப்பு. இந்த கூட்டொருமை, ஃபெலோஷிப், ஒரு இணைப்பு, இணங்கி வாழ்தல். இந்த சொல் மிக கடினமானது. கம்யூனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச கம்யூனியன் எது? இன்னைக்கு நம்ம எடுக்க போற திருப்பந்தி, திருவிருந்து. ஏன் அதை கம்யூனியன் என்று அழைக்கின்றோம்? எனக்கு நல்லா நினைவு இருக்கு. பழஞ்சூர் திருச்சபையில தான் திடப்படுத்தல் எடுத்த பிள்ளைகளுக்கு கம்யூனியனை குறித்தும் திரித்துவத்தை குறித்தும் நான் பாடம் எடுத்தேன். அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. அன்பானவர்களே, திரித்துவத்திலிருந்து இந்த கம்யூனியனை நம்மளால பிரித்தே பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட் பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப், இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, தனிமை, ஐசோலேஷன். எனக்கு கொஞ்ச நேரம்
தனியா விடுங்க, எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குது, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னுடைய உலகம் வேறு, உங்கள் உலகம் வேறு. இந்த மாதிரி பல நேரங்கள்ல நாம் இணைந்து இருப்பதை விட தனித்திருப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறோம். யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் சொன்னாராம் ஒரு அழகான வாக்கியம், டெய்லி காலையில அழகான பூக்கள் போட்டோ அல்லது நல்ல அழகழகான கவர்ச்சியான படங்கள் போட்டோ ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வரும். ஆனா அந்த குரூப்ல அதுக்கு மேல வேற மெசேஜே வராது. அதோட நைட்ல ஒரு குட் நைட் மெசேஜ் வந்தா உண்டு. இன்னைக்கு காலங்கள் அப்படி ஆகி கொண்டிருக்கின்றது இல்லையா? நம்மளால உறவுகளை நேருக்கு நேராய் பகிர்ந்து கொள்ளவோ உடனிருந்து அவர்களுக்கு நம்முடைய இருத்தலை காண்பிப்பதற்கும் நேரம் இல்லாமையால் தொடர்புக்கு அப்பால் இருக்கிறவர்களை தொடர்பு கொள்ளும் தொடர்பு ஊடகங்கள் வழியாகவே காக்கப்படுகிறது. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? தொடர்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த தொடர்பை எமோஷனலா வச்சுக்கிறதே கிடையாது. அந்த தொடர்பு உடல் அளவிலோ உறவு அளவிலோ காக்கப்படுவதல்ல, ஊடக அளவில் மாத்திரமே அது அதிகமாய் காக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோவர்ஸும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாவிலையும் நம்ம பார்த்தோம்னா எத்தனை பேர் இருப்பாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸை நம்மளை நேரில் பார்த்தா கூட நம்மளால இது இவங்க தான் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நம்முடைய உறவுகள் காக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு நான் வளர்க்கப்படுகிற நேரங்கள்ல என்னுடைய முதல் வட்டம், எங்களுடைய குடும்பத்துல முதல் வட்டம், அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்ற இருந்த உறவு அதோடு நின்று போகாது. அப்பெல்லாம் அத்தை மாமான்னு அடுத்த வட்டம், அடுத்த உறவு வருவாங்க இல்லையா, சித்தப்பா சித்தி, அப்படி சொல்ல முடியாது. அப்பா கூட பிறந்தவர்களும் அம்மாவுடன் பிறந்தவர்களும் முதல் வட்டம். அவங்களுக்கு சித்தி சித்தப்பா பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்பவுமே கூட இருப்பாங்க. அப்படி இருந்த வளர்ப்பு தான். அவங்கள ஊர்ல நம்ம உறவுகளை குறிப்பிடும் பொழுது அவர்களெல்லாம் பங்காளிகளாக எப்பொழுதுமே நமக்கு மாமானா அடுத்த இன்னொரு மாமா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அளவில் இருந்தார்கள். இன்றைக்கு தங்கள் சொந்த சகோதரனையோ சகோதரியோ கூட அந்நியமாக கருதக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது மிக மிக அவசியமான தலைப்பு. திரித்துவம் என்பது மூன்றில் ஒன்று, மூன்றும் ஒன்றாக இணைந்திருக்கிற நிலை. மூன்றும் தனித்தனி கிடையாது, மூன்றும் பிரிவுகள் கிடையாது, மூன்றும் தன்னிச்சையாக செயல்படுவது கிடையாது. அவை மூன்றாக இருப்பினும் ஒன்றாக ஒரே அன்பில் இன்வெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இணைப்பாக, பந்தமாக, உறவாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த இடத்தில் நான் இன்னும் அதிகமாய் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புவது என்னன்னா 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். இங்கே தான் நம்ம ட்ரினிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இங்க இருந்து தான் அந்த திருத்துவ சிந்தனை என்பது கொடுக்கப்படுகிறது. பவுல் தான் அதன் முதலில் துவக்கி வைக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம், ஒன்றிப்பு, இணைந்தல், உறவு, இது எல்லாம் உங்களோடு தங்கி இருப்பதாக. இங்கேதான் திருமறையிலேயே முதலாவதாக வெளிப்படையாக திரித்துவமானது சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. இதை தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இதை சொல்லிதான் திருச்சபைகள் வழிபாடு நிறைவு பெறுகிறது. இந்த கான்செப்ட் ரொம்ப வலிமையானது. திருச்சபையினுடைய ஒவ்வொரு விசுவாச வாழ்வுக்கும் அடிப்படையாக நிற்கக்கூடிய ஒரு செய்தி. ஒருமை, மூன்றில் ஒன்றாக இருக்கும் கடவுளை நான் வழிபடுகிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு சூரியன் வச்சுக்கோங்களேன். அந்த சூரியன், சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், சூரியன் என்னதுதான்? சூரியன் என்ன? புரியல, பிள்ளைங்க சொல்றாங்க, எனக்கு கேட்கல. தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, இல்ல நான் சொல்றேன் ஆன்சர் வரலனாலும் பரவாயில்ல.
சூரியன் என்னது? ஸ்டார் இல்லையா? பிளானட்டா? பிளானட்டுக்குன்னு சில அம்சங்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் இது சூரியன் வரவே இல்லை. அது பிளானட் கிடையாது. அது என்னது? விண்மீன், ஸ்டார். இன்னைக்கு நம்ம வானங்கள் அநேக ஸ்டார்லாம் பார்க்குறோம் இல்லையா? எல்லாமே வெளிச்சம் தருது. இந்த வெளிச்சத்தை அவை சூரியன் என்கின்ற பெரிய நட்சத்திரத்திலிருந்து பெறுவதாக தான் அதை குறிப்பிடுகிறார்கள். சூரியன் என்பது ஒரு விண்மீன். இதுல இருந்து நமக்கு ரெண்டு கிடைக்குது. ஒன்று வெப்பம், இன்னொன்று வெளிச்சம். சூரியனை பார்க்கும் பொழுது ஒரே அடையாளமாக அது இருப்பதினாலே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மற்றவைகளை நம்மால் இழக்கவோ அல்லது அதனுடைய தன்மை அது அல்ல என்பதையோ அல்லது அதை புரிந்து கொள்வதற்கோ நாம் தயங்கவே கூடாது. அப்போ எவ்வளவு பரிணாமங்களை கொண்டதாக, எத்தனை வாழ்வுக்கான தகவல்களை அது கொண்டிருக்கிறதோ அத்தனையும் சேர்த்துதான் அதனை சூரியனாக நமக்கு காட்சி கொடுக்கிறது. அப்படிதான் கடவுள், பிதாவாகிய கடவுள், மைந்தராகிய கடவுள், தூய ஆவியாராகிய கடவுள் என்கின்ற மூன்று தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். அந்த மூன்று என்று கொடுத்திருக்கிறதுனால மூன்றோடு கடவுள் நின்று போகிறவரும் அல்ல. அதை தாண்டி நமக்கு உறவாகவே இருக்கிறார். மும்மை, மூன்று என்பது எபிரேயத்துல ஒரு முழுமைக்கான அடையாளம். 1 2 3 அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம பிள்ளைங்க பாருங்களேன், 1 2 3ன்னா ஒரு ஸ்டார்ட், ஒரு கோ இல்லையா? உடனே ஓட ஆரம்பிச்சிருவாங்க, உடனே செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த மூன்று என்பது எபிரேய அடிப்படையில் அவர்களுடைய புரிந்தலில் எண்ணிக்கை, ஒவ்வொரு எண்களுக்கும் அவர்கள் ஒரு அழுத்தம் வைத்திருக்கிறார்கள். அப்படி மூன்று என்பதை முழுமை என்பதாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப மூணுனா என்னது? இன்ஃபினிட்டி, முடிவில்லாதது. ஆண்டவர் இந்த மூன்று வகைகளிலே நான் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக எனக்கு திருமறை கற்றுக் கொடுத்தாலும் அவைகளையும் கடந்து முழுமையின் கடவுளாக எனக்கு இருக்கிறார். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உறவுகளை பார்க்கும் பொழுது தந்தையாக இருப்பாங்க, கணவராக இருப்பாங்க, தம்பியாக இருப்பாங்க, அண்ணனாக இருப்பாங்க, ஒரு தலைவனாக இருப்பாங்க இல்லையா, ஒரு மகனாக இருப்பாங்க. இந்த மாதிரி பன்முக தன்மைகளில் அவரவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிற வகைகளிலே அவரை நாம் விளங்கி கொள்ளும் பொழுது அதே போலதான் கடவுளும் சுகவீனமானவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கவலையோடு, கஷ்டத்தோடு, தனிமையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கின்றார் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த ஒருமை நிறைந்த கடவுளை வழிபடும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரே கான்செப்ட் என்னதுதான்? யூனிட்டி, கம்யூனியன், ஒன்று சேர்தல், இணைதல், இணைப்பு, உறவு. இன்னைக்கு எல்லாரும் பிரிந்து அவரவருடைய விருப்பத்தின் பேரிலும் அவரவருடைய மகிழ்ச்சியின் படியையும் வாழ்வதற்கு நாம் முந்திக் கொள்ளுகிற வேளையிலே திரித்துவம் நம்மை இணைந்து வாழ அழைக்கிறது. உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அந்த உறவுகளில் இருக்கக்கூடியதான மேன்மைகளை சுவைக்கவும் நம்மை அழைக்கின்றது. எது நமக்கு குறைந்திருக்கிறதோ அதை மேம்படுத்திக் கொள்வதற்காக தான் கடவுளுடைய வாக்கு நமக்கு இறைவாக்காக கொடுக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் அந்தந்த ஊருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அழைக்கப்படும் பொழுது ஒரு மேலோங்கிய சிந்தனை இருக்கும். எந்த காரணத்திற்காக, எந்த ஒரு இடத்தை அவர்கள் தொடுவதற்காக, என்ன ஒரு சிந்தையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்போ நமக்கு வரக்கூடிய வாரம் வாரம் ஒரு வாக்கு, நமக்கு வாரம் வாரம் ஒரு அருளுரை கொடுக்கப்படுகிறது. அல்லது தினந்தோறும் நம்ம ஏதோ ஒரு நபரை சந்திக்க வேண்டியிருக்கும், திருமறையை வாசிக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் நமக்கும் இறைவாக்கினர் வழியாக கொடுக்கப்படக்கூடிய அதே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதே விதமான ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ஏதோ ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்த, விளங்கிக் கொள்ள, நாம் புரிந்து கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறவராகவே இருக்கின்றார். வாசிப்போம். ஏசாயா 48வது அதிகாரம் 12, 14, 16. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆவேன்.
அன்பானவர்களே, காட் த ஃபாதர் நம்ம படித்தோம் இல்லையா? இன்னைக்கான திருமறை பகுதி இது. ஏசாயா இறைவாக்கினர் நீங்கள் லெந்து காலத்திலேயே படிச்சிருப்பீங்க. லெந்து காலத்தில் நமக்கு மாலை இரவு நேரங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஏசாயாவிலிருந்து தான் சிந்தனை கொடுக்கப்பட்டது. டியூட்ரோ ஐசாயா, 2ஆம் ஏசாயாவினுடைய புத்தகங்கள் 40 55 முடிய இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது 2ஆம் ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன பகுதி. குறிப்பா இந்த வசனங்கள், இந்த 15 அதிகாரம் எதற்கு சொல்லப்பட்டதானால், பாபிலோன் நாட்டிலே அடிமைகளாயிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஏசாயாவினால் கொடுக்கக்கூடியதான ஒரு நம்பிக்கையின் செய்தி. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ என்னுடைய பணியாளன் அங்கே உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பணியாளர் தன்னை இழந்து உங்களை காத்து ஆண்டவருடைய இறைவாக்கை நிறைவேற்றுவார் என்று கொடுக்கக்கூடிய மிக அழுத்தமான நம்பிக்கையை செய்தி. இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 48வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 2 கொரிந்தியர் 13-14 முதல் முறையாக இந்த திரித்துவ கொள்கையை அழுத்தம் கொடுத்து பவுல் அதை உறுதிப்படுத்தியிருப்பார். அதனுடைய துவக்கம், இந்த சாராம்சம் எங்கிருந்து பவுலுக்கு வந்ததானால் பல இடங்களில் இது குறிப்பிடப்படுகிறது. ஒன்று, படைப்பின் துவக்கத்தில் கடவுள் ஆவியாய் அசைவாடி கொண்டிருந்தார். வாக்கினாலே உலகத்தை படைத்தார். இப்ப இந்த வாக்கும் இந்த ஆவியும் ரெண்டுமே யாருக்கு பொருந்தும்? வாக்கு கிறிஸ்துவுடனான மைந்தராகிய கடவுளை குறிக்கும். ஆவி என்பது தூய ஆவியின் கடவுளை குறிக்கும். அப்படின்னா கடவுள் தன் வாக்கினாலே, தன் சுவாசத்தினாலே இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்னும் பொழுது இந்த கான்செப்ட் என்ன ஆயிடுச்சு? ஊர்ஜிதமாய் நம்பப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை இங்கே ஏசாயா இறைவாக்கினரும் அழகாய் காண்பித்து கொடுக்கிறார். 12வது வசனம் பாருங்க. நானே அவர், தொடக்கமும் நானே, முடிவும் நானே. தொடங்குபவரும் முடிப்பவரும் முழு முதற் கடவுளாக நான் இருக்கிறேன். யார் உன்னை துவக்க காலத்தில் இஸ்ரேலிலிருந்து யாக்கோபாக அழைத்தாரோ அப்பொழுதிலிருந்தும் உனக்கு முடிவு பரியந்தம் நானே கடவுள். அதை நீ புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிற 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. யாரை? நான் அவனை அழைத்தேன், நானே அவனை கொண்டு வந்தேன், அவன் தன் வழியில் வெற்றி காண்பான். அப்புறம் சொல்லுங்கம்மா. இல்ல 16 போயிருச்சு. அப்படியா? நீங்கள் அனைவரும் கூடி வந்து கேளுங்கள், அவர்களுள் இவற்றை அறிவித்தவர் யார்? ஆண்டவரின் அன்புக்குரியவன் பாபிலோனின் அவள் விரும்பியதை செய்வான். அவன் புயம் கல்தேயருக்கு எதிராக எழும். யார் தெரியுமா? துன்புறும் பணியாளன். 42வது அதிகாரத்துல துன்புறும் பணியாளருக்கான பாடல் உண்டு, சஃபரிங் சர்வன்ட். அது யாரு? கிறிஸ்து இயேசு. ஆண்டவர் இயேசுவை கொடுத்த ஒரு வெளிப்பாடு. துன்புறும் பணியாளன், தன் பணியாளன் துன்பத்தை மேற்கொண்டு தன் ஜனங்களை ரட்சிக்க ஒரு மீட்பராக அவர் காட்சிப்படுத்தப்படுகின்றார். என் வேலையை, என் சித்தத்தை, நான் விரும்பினதை செய்வதற்காக நான் தேர்ந்து கொண்ட ஒரு பணியாளன். அப்படின்னா அது யார்தான்? இயேசுவானவர். தப்பி தவறி கூட நம்ம பேர் வராது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம செய்யறது இயேசுவோடு பொருந்தி போவதே இல்லை. பொருந்தி போகணும்னு நம்ம நினைக்கிறது கூட இல்லை. அது ரொம்ப கஷ்டம்னு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கறது தான் நமக்கும் சேஃப். நிறைய நேரங்கள்ல அடி வாங்குவோம் இதுல, இல்லையா? அன்பானவர்களே, துன்புறும் பணியாளரை கடவுள் நமக்கு முன் காண்பித்திருக்கின்றார். தன் வாக்கை, தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக கடவுள் அனுப்பிய ஒரு மாபெரும் ஒரு வல்லமை, ஒரு பணியாளனுக்கான அழைப்பு. 16வது வசனம் சொல்லுகிறது, கடைசியில பாருங்க. இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும், ஆமா, ஆண்டவரும் அவருடைய ஆவியும். இது சொல்றது யாரு? கடவுள் சொல்வது போல இருக்கும். கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு
இறைவாக்கு கொடுக்கிறார் ஏசாயாவின் வழியாக. அப்போ இந்த ஏசாயா இறைவாக்கின துன்புறும் பணியாளரை முன்வைக்கின்றார். இந்த துன்புறும் பணியாளர் என்ன சொல்றார்னா, கடவுள் என்னையும் அவரின் ஆவியையும் அனுப்பியுள்ளார். புரியுதுங்களா? அப்போ இங்க ஒருமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் தன் பணியாளனை, தனக்கு விருப்பமானவனை, தன்னுடைய சித்தத்தை இந்த உலகத்துல கொஞ்சமும் நெறி தவறாமல் அழகாய் செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதரை அனுப்பியிருக்கிறார். அவர் வழியாக கடவுளுடைய ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த திரித்துவ கொள்கையை நாம் திருச்சபைகள் இன்றைக்கு கொண்டாடி வருகிறோம். போன வாரத்துல நமக்கு பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாள்னா என்ன? தூய ஆவி திருச்சபைக்கு அருளப்பட்ட ஒரு நாள். 50ஆம் நாள், ஈஸ்டர் பண்டிகை முடிந்து 50ஆம் நாள். 50ஆம் நாள் என்பது யூபிலி நாள், விடுதலையின் நாள். ஆண்டவர் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று மிக மோசமான நிலையில பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு கடவுளின் வல்லமை ஆவியின் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த நாளை தான் பெந்தகோஸ்தே திருநாள். தூய ஆவியின் வருகையை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட திருச்சபைகள் மூவொரு கடவுளை மையப்படுத்தி வாழ வேண்டும். இந்த மூவொரு கடவுளை எப்படி மையப்படுத்த முடியும்னா, அவங்க எப்படி 3 தன்மைகளாக இருந்து ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்களோ அப்படி இணைந்து செயல்படுகிற குடும்பங்களும், இணைந்து செயல்படும் திருச்சபையும், இணைந்து செயல்படும் சமூகமும் திரித்துவ கடவுளை வெளிப்படுத்தும். இதுதான் நமக்கான அழைப்பு. அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடியதான இந்த பல தரப்பட்ட சிந்தனைகளில், பல நிலைகளில் நாம் பிரிந்து வாழுகின்றோம். சாதியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், மொழி இல்லையா, நமக்கு ஒரு 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 வலிமை வைத்திருக்கின்றோம் இல்லையா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. என்ன சொல்லுவோம்? அது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட திருநாடு நம் நாடு. பல மொழிகள் பேசுகின்றோம், பல கலாச்சாரங்கள் இருக்கிறது, பல வகையான ஆடைகள் கொண்டு இருக்கின்றோம், பண்பாடுகள் உண்டு. இவ்வளோ பல வகை தரப்பட்டதான நிலைவுகள் இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்றோம்? ஒன்றாக இந்திய தேசம் என்று சொல்லி நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி பெருமையாக சொல்லி கொண்டிருந்த அந்த பெருமைக்கும் இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு. இப்படி ஒரு சாயம் பூசுகிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நம்முடைய தனித்தன்மைகளை இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த போர்வையை இது பெரிதளவில் நாட்டின் அளவிலே, தேசத்தின் அளவிலே இது பார்க்கப்படும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய சிந்தனையாக நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் சின்ன சின்ன குடும்ப அமைப்புகளிலோ, உறவுகள் அமைப்புகளிலோ அதை நாம் செய்யும் பொழுது அது ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுறோம்? கவர் பண்ணிடுறோம். ஒற்றுமை, சந்தோஷம், இணக்கம், விட்டு கொடுத்தல், அன்பு, பகிர்தல் என்று சொல்லி ஒருத்தருக்கான அடையாளத்தை அழிப்பதற்கு மிக துணிச்சலாக முன்வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதற்கு மிக தைரியமாய் அதை முன்வைக்கின்றோம். ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட திருநாடு, அதுதான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன், அதுதான் நமக்கு தேவை. நம்முடைய தேசத்தினுடைய பன்முகத்தன்மை தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய வலிமை என்று சொல்லக்கூடியவர்கள். பன்முகத்தன்மையை நம்முடைய உறவுகளில் மேம்படுத்துவதற்கு நாம் தவறி வருகின்றோம். அதுல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. எனக்கு விருப்பம் போல் நீ இருந்தால் நீ எனக்கான உறவு, என்னுடைய விருப்பம் போல் நீ இல்லைன்னா உன்னை நான் என்னால ஈஸியா அகற்றி கொள்ள முடியும். என் உறவின் வட்டத்திலிருந்தோ, என் உறவின் அளவிலிருந்தோ உன்னை துண்டிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. இது எங்க போயிருது? பன்முகத்தன்மையிலிருந்து உரிமை, ரைட்ஸ் என்கின்ற நிலைக்கு கடந்து போகிறது. ரைட்ஸ் பேசணும்னா நிச்சயமா என்ன முடியாது? இணங்குதல் மிக கடினமாக இருக்கும். இப்போ எங்கே சிக்கியிருக்கோம் பார்த்தீங்களா? நமக்கு எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்தி கொள்வோம், எங்கே தேவையில்லையோ அங்கே உரிமை பேசுவோம். அன்பானவர்களே, இந்த ஒருமை, திரித்துவம், மூன்றில் ஒன்றாக இணைந்திருத்தல் கடவுளின் தன்மையை நாம் புரிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, கடவுள் நம்மிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் சரி செய்து கொள்வதற்கு
கொடுக்கக்கூடிய மேலான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. எபேசியர் முதல் அதிகாரம் படிக்க கேட்ட அந்த வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, எபேசியர் 3ஆம் வசனம் பாருங்க. முதல் அதிகாரம் தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தேர்ந்து கொண்டபடியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை அவருக்கு புத்திர சுவீகாரம் ஆகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். முன்னாடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டார். எதுக்கு ஸ்தோத்திரம்? கிறிஸ்துவுக்குள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள், ஸ்தோத்திரங்கள். எதற்காக ஸ்தோத்திரம்? நீங்க என்ன பண்ணணுமா? அன்பின் தூய்மை தரித்தவர்களாக, அன்பில் குறைபாடற்றவர்களாக, மாசற்ற அன்பை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு முன்குறிக்கப்பட்ட கடவுளுடைய புத்திர சுவிகாரத்தோடு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இந்த எபேசு திருச்சபைக்கு எழுதின இந்த திருமுகமானது ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் எழுதப்பட்ட திருமுகம். இது ஒரு கடிதம் இல்லையா? கடிதம்னா ஒருத்தர் எழுதியிருப்பாரு, ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. இங்க எழுதப்பட்டது எபேசு திருச்சபைக்கு. ஒரு நபருக்காக இல்ல, ஒரு ஊழியருக்கு இல்ல, ஒரு குடும்பத்துக்கு இல்ல, மொத்தமா திருச்சபை என்கின்ற அமைப்பில சேர்ந்து வழிபடக்கூடிய எபேசு நகரத்தில் இருந்த ஒரு திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதம். அது பெரும்பாலும் பவுலால எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதுல முரண்பாடுகளும் உண்டு. அது நமக்கு வேண்டாம், அது ஒரு பக்கம் வச்சிருவோம். ஆனா ஒரு ஊழியர், திருச்சபையை துவங்கினவர், திருச்சபையை அட்ரஸ் பண்ணி எழுதக்கூடிய இந்த கடிதத்துல சில சிக்கல்களை பதிவு செய்கின்றார். என்ன சிக்கல்னா, எபேசு திருச்சபை இப்ப ரோமானிய காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. இப்போ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இந்திய தேசம் இருந்த பொழுது நமக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த எபேசு திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யூதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தது, யூதர் அல்லாதவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தது. இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ஒரு ஆட்சி ரோமானிய பேராதிக்கத்தில் இருந்தது. இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்ட கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த சமயத்தை, அந்த வழிமுறையை பின்பற்றின அந்த மக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ராஜ்யம் வேணும், தன்னை ஆளுவதற்கு ஒரு நல்ல அரசாங்கம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள். ஏன்னா இருக்கிற பேரரசு மிக கடுமையான அடக்குமுறைகளை முன்வைக்கின்றது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வரிச்சுமை அதிகமாக இருந்தது. மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் மிக சிக்கலாக, பேராபத்தாக இருந்தது. அந்த பேரரசு யாரை நினைக்கிறார்களோ அவங்க வாழலாம், அவங்க யார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மரணத்துக்கு உட்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு மிக ஆபத்து நிறைந்த ஒரு பேரரசின் காலத்துல எங்களுக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், மற்றொரு ராஜ்யத்தை எங்களுக்கு தாரும் என்று வேண்டினார்கள். காரணம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் இதோ போகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம், இறையரசு நமக்காக வரப்போகிறது என்று சொன்னார். இதை இவங்கெல்லாம் நம்பினாங்க. இறை அரசு, அரசுனா என்னது? ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆட்சி, ஆளுகை. இந்த ஆளுகை மோசமா இருக்கு, இந்த ஆளுகையை எடுத்துட்டு வேறொரு ஆளுகை எனக்கு வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலத்துல தான் அந்த திருச்சபை என்ன யோசிச்சுச்சு? இந்த ராஜ்யம் போயிரும், புது ராஜ்யம் வரும், அந்த புது ராஜ்யத்துக்கு கடவுள் இயேசுவானவர் தலைவராயிருப்பார் ஆட்சி அதிகாரத்தில். அதனாலதான் யாக்கோபும் யோவானும் என்ன கேட்பாங்க? நீ ராஜ்யத்தில் வரும் பொழுது உடைய வலப்புறத்தில் ஒருவரும் இடப்புறத்தில் ஒருவருமாக எங்களில் இருவரை நீர் தேர்ந்து கொள்ளும். நீங்கள் கேட்பது எதுவென்று உங்களுக்கு புரிகிறதா? தெரியவில்லையே என்று ஆண்டவர் வருத்தப்படுகின்றார்.
நீங்க யோசிச்சு வச்சிருக்கிற ராஜ்யம் என்பது நீங்க எதை டிப்பிக்கலா இங்க உலகத்துல பாக்குறீங்களோ அதுக்கு இணையான இன்னொரு ராஜ்யத்தை நீங்க தேடுறீங்க. ஆனா இது ஆண்டவருடைய லிஸ்ட்லயே இல்லையே. ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது அன்பு நிறைந்தது, இணக்கமானது. எவ்வளோ கடினமான சூழல்களிலும், எவ்வளவு அடக்குமுறையும் வன்முறையும் நிறைந்த சூழலிலும் உங்களுக்குள் கடவுளுடைய அன்பு எவ்வளவு அதிகமாய் தாராளமாய் வெளிப்படுகிறதோ அதை பொறுத்து தான் ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார் இல்லையா, இந்த சிறு பிள்ளையை போல் ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தில். ஆண்டவர் சின்ன பிள்ளைய, ஒரு குழந்தையை கடவுளுடைய ராஜ்யத்துக்கு இணையாய் காண்பிக்கின்றார். கடவுளுடைய ராஜ்யத்தை சுமக்கிற அல்லது வாழுகிற கடவுளுடைய ராஜ்யத்தில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கும் என்று சொல்லி காண்பிக்கிற ஒரு அழகான அடையாள பெட்டகமாக ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை வைக்கிறாரானால், அப்ப ராஜ்யம் என்பது கண்ணுக்கு மறைவானது அல்ல. நாம் தேடிக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு உச்சமும் அல்ல. அது ரொம்ப யதார்த்தமானது, அது உறவுக்கு அடிப்படையானது. இங்கே ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ நாம் நிராகரிப்போமானால் கடவுளுடைய ராஜ்யத்தில் நமக்கு நிச்சயம் பங்கில்லை. இங்கே ஒரு கணவன் மனைவியின் மீதோ மனைவி கணவனின் மீதோ வெறுப்பையும் அன்பில்லாமையும் காண்பிப்போமானால் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களே இல்லை. அன்பானவர்களே, திரித்துவம், தந்தை, மைந்தர், தூய ஆவியார் என்கின்ற உறவு ஒரு தெய்வீக நம்பிக்கையை நமக்கு கொடுத்து தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாராகிய கடவுள் என்று சொல்லி ஒரு மாயாஜால ஒரு மேலோக வாழ்விலே நின்று திளைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி ஆர்ப்பரிப்பது மாத்திரம் கிடையாது. என்னுடைய மனுஷீக வாழ்க்கையிலே, இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை உறவுகளையும் இணைத்து அரவணைத்து கொண்டு செல்வதில் விளங்க வேண்டும். ஏன்னா அங்கே நான் கற்றுக்கொள்வது, என் திருமுறையில் நான் கற்றுக்கொள்வது, கடவுளிடத்திலிருந்து நான் வேண்டி பெறுவது, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் என்னுடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் அதை தான் வாழ்ந்து காண்பித்தார் இல்லையா? நமக்கு நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத, சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு நம்மை போலவே சோதிக்கப்பட்டும், சத்தமா சொல்லுங்களேன், தெரியுமா தெரியாதா இந்த வசனம்? ஐயா பாருங்களேன், நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் தெரியாதா இந்த வசனம்? பாவ அறிக்கையில படிப்போமே, அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். யார் அவரு? இயேசுவானவரை ஒரு மாடலா நாம் முன் வச்சுட்டு, அவர் நம்ம போலவே சோதிக்கப்படுறார், பிறந்தாரு. பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் இக்கட்டு பாடு கடின பாடுகள் இருக்குமோ எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கின்றார். ஆனால் எல்லளவும் தன்னுடைய மனுஷிக நிலையிலே அவர் பாவத்திற்கு இடம் கொடுக்கவில்லை, சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்காக இருக்கின்றார். அவர் தான் நம்முடைய ரோல் மாடல். ஏன்னா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம நிறைய ரொம்ப சுலபமாய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உனக்கு தெரியாது நான் என்ன அண்டர்கோ பண்ணுறேன்னு, நான் என்ன அனுபவிக்கிறேன்னு, என் வாழ்க்கையில் என்ன சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே ஒரு உறவை கொடுத்துருக்கிறாரு இல்லையா? கல்யாணத்தில் வாக்குறுதி கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், வாழ்நாள் இறுதி வரை கடவுளுடைய நியமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆனா உனக்கு இதெல்லாம் தெரியாது, சும்மாரு, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, சும்மாரு. நிறைய நேரங்களிலே உறவுகளுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் நீங்களும் நானும் இன்றைக்கு வாய் நிறைய சொல்லக்கூடிய திரித்துவ மகிமை இழக்கிறது. அன்பானவர்களை, திரித்துவம் என்பது ஒரு சிம்பிளா கிறிஸ்டியன் ஃபெய்த்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ அடையாளம் அல்ல.
இன்னைக்கு பல திருச்சபைகள் இருக்கிறது இல்லையா? டினாமினேஷன் நம்மளது என்னது? நம்ம சார்ந்திருக்கிற திருச்சபை சிஎஸ்ஐ, ஆர்சி இருக்கு. நமக்கு மூல திருச்சபை, ஆதி திருச்சபை, அங்கிருந்து தான் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். இதிலிருந்து பிரிந்த பல திருச்சபைகள் உண்டு. திருச்சபைகள் பலவாயினும் திருச்சபைகள் எல்லாம் கடந்து ஒரு க்ரீட் மெசேஜ் முடிச்ச உடனே ஒன்று சொல்லுவோம் இல்லையா, விசுவாச பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணத்தில் ஒரு வரி வரும், பொதுவாயிருக்கிற திருச்சபையையும் நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற திருச்சபை எது? நமக்கு பொது கிடையாது. நம்ம சிஎஸ்ஏ என்கின்ற பாரம்பரிய அமைப்பில் இணைந்திருக்கின்றோம். ஆனால் நாம் சில திருச்சபைகளை தான் அங்கீகரிக்கிறோம், சிலதை அங்கீகரிக்கிறது கிடையாது. அதனால் அவங்க வணங்குகிற கடவுள் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை என்று நம்மளால் நிச்சயமாய் சொல்ல முடியாது. கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பழக்கங்கள், பாரம்பரியங்கள், நாம் நம்பக்கூடிய சில நடைமுறை வழக்க சிக்கல்களிலே நமக்கு சிக்கல் உண்டு. ஆனால் அவர்களும் கடவுளை தொழுகிறார்கள், நாமும் அதே கிறிஸ்து கடவுளை தொழுகிறோம் என்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதனால தான் திருச்சபை மாமன்றங்கள் எல்லாம் சேர்ந்து பொதுவாக இருக்கிற ஒரே திருச்சபையின் தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கின்றோம். நம்முடைய தலைமை என்பது பல நிலைகளில் செயல்பட்டாலும் எல்லாரும் சேர்ந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல், எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு போட்டி மனப்பான்மை காம்படிஷனும் இல்லாமல், இன்வெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், சேர்ந்து இணைந்து செயல்படுகிற கடவுளை நான் நம்புகிறேன் என்கின்ற அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நம்முடைய உறவுகளில் பிளவுபட்டிருப்போமானால் திரித்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். திரித்துவத்தை ஏத்துக்கிட்டீங்களா? திரித்துவத்தை ஏத்திருக்கீங்களா? மூவரு கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? ஆமா, திடப்படுத்தல் பெற்றாலும் ஞானஸ்நானம் பெற்றாலும் அதுக்கப்புறமா வேற என்னது? எல்லா நிலைகளிலும் திருச்சபையை, பிற திருச்சபையினர் ஏற்றுக்கொள்ளல் எல்லாத்துலேயும் இந்த கேள்வி வரும், தந்தை மைந்தர் தூய ஆவி ஆகிய மூவரு கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்கும் பொழுது நிற்கிறவர் என்ன சொல்லணும்? ஆமா விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அந்த விசுவாசித்தல் என்கின்ற ஒற்றை சொல்லிலே அந்த மூவரு கடவுளை மாத்திரம் கிடையாது, அந்த கடவுள் சுமந்து கொண்டிருக்கிற அத்தனை தகவுகளையும் வேல்யூஸையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்கள் இணைந்திருப்பது போல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை உறவிலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் நான் இணைந்து கொள்ளுகிறேன், உளமாறதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கின்ற ஒரு வலிமையான அறிக்கை. அன்பானவர்களே, திரித்துவம் ஒரு அன்பின் தெய்வீக கூட்டு உறவு. பல நேரங்களில் திரித்துவத்தையோ மூவர் கடவுளையோ சிந்திக்கும் பொழுது அது சொல்லக்கூடிய மிக அழுத்தமான பாடமான இணைப்பை நாம் விட்டு விடுகின்றோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை உறவுகளை நாம் துண்டிக்க விரும்புகிறோம், முடிக்க. இது இல்லாமல் போயிட்டாலே எனக்கு நல்லா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் சங்கீதம் 16வது அதிகாரத்தில் வரும், கர்த்தர் எனக்கான நல்ல பங்கை தந்திருக்கின்றார். வளமான பங்கு இருக்கா அந்த வசனம்? அஞ்சாவது வசனம், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நெக்ஸ்ட் வசனம், நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம். உண்மையா சொல்லுங்க, சத்தமா படிங்க இந்த வசனத்தை எல்லாரும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம். மனசார சொல்றீங்களா? நீங்க நினைச்சுக்காதீங்க இங்க அங்க பிளாட் வாங்கி போடுறது இடம்ட்டு. நேர்த்தியான இடங்களில் எங்க பங்கு கிடைத்ததுன்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எதுவானாலும், உங்கள் தாளந்து, உங்களுக்கு வளம், உங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பு, உங்களுடைய உறவு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆஸ்தி, எதுவாயினும் ஆண்டவர் அது உங்களுக்கு நேர்த்தியாய் கொடுத்திருக்கிறார். வளமானதை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் தேர்ந்து கொண்டு இது உங்களுக்கு பெஸ்ட்ன்னு நினைக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் கொடுத்த இந்த வளமைக்காக ஆண்டவருக்கு எந்த நாளும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அளவில்லாத நன்மைகளை தருகிறார். நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை
காண செய்கின்றார். நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உங்கள் பங்கு வளமானதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. மூவொருவராக நின்று ஒரு தன்மையில் ஆண்டவர் வெளிப்பட்டு நம்ம அழைக்கிறார். உங்கள் அன்பின் கூட்டுரிமைகளில் நீங்கள் வெளிப்பாடோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு உங்களுடைய உறவுகளை பேணி பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுக்கு கிடைக்க பெற்ற பெற்றோர், உங்களுக்கு இனி என்னென்ன சொந்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கிறதோ எல்லாம் ஆண்டவரால் தேர்ந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வளமான உங்கள் பங்கு. அடுத்தவருடைய பங்கு நலமாக இருக்கிறது என்று யோசித்து உங்கள் பங்கில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் மறுதளிக்கவோ மதிப்பிழக்க செய்யவோ தேவையில்லை. ஆண்டவர் உங்களுடைய உறவிலே ஐக்கியமாய் இருப்பதற்கு தன்னை இணைத்திருக்கின்றார். மூவொருமை என்பது மூன்றில் ஒன்றாக அன்பை பகிர்ந்து செழித்து காணப்படக்கூடிய ஒரு அழகான கான்செப்ட். அப்போ இந்த குடும்ப வாழ்க்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக அமைப்பும் நமக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை பங்கும் சுதந்திரமும் நமக்கான வலிமையான அடையாளம். திரித்துவ கடவுள் நம்முடைய உறவிலே தலைமையாய் இருந்து நம்முடைய உறவை இன்னும் அதிகமாக செழுமையாய் காப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் வேண்டிக் கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எங்களுடைய பழஞ்சோறு பெஸ்லி ஆலயத்தினுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். மூவொருமை என்பது மூன்றில் ஒன்றாக நிலைத்திருந்து ஒரு மனதோடு நீர் ஆளுகை செய்யக்கூடியதான ஒரு நல்ல தன்மை சுவாமி. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏற்றிருக்கிறோம். வருடந்தோறும் அதை நாங்கள் சிந்திக்கின்றோம். இந்த வருடம் நீர் எங்களுக்கு கொடுத்ததான ஒரு நல்ல தலைப்புக்காக நன்றி ஆண்டவரே. அன்பின் தெய்வீக கூட்டு உறவுதான் திரித்துவம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். நீர் ஒருவருக்கோடு ஒருவர் தந்தையாகிய கடவுள், மைந்தராகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் மூன்றில் ஒருவராக ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு ஆளுகை செய்வது போல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உறவிலும் நாங்கள் மகிழ்ச்சியை கடைபிடிக்க